யாரையும் முழுவதுமாக நம்பி வாழாதே. காலம் மாறும்போது தனித்து விடப்பட்டால் தவித்து போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு. வாழ்க்கையில எதிர்பாராத விதமா தனிச்சு விடப்படுறப்ப நீங்க தவிச்சு போகாம இருக்கணும்னா இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அவனோட அப்பா ஒரு பெரிய போர் வீரர். அந்த போர் வீரர் இளைஞன் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே ஒரு போர்ல நெஞ்சில அம்பு பாஞ்சு இறந்துட்டாரு. அவனோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த இளைஞனை அவனோட அம்மா தான் வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்க எப்படியோ பாடுபட்டு அவனை கவலை இல்லாமல் வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரே பிள்ளைங்கிறதுனால அவனை கொஞ்சம் செல்லமாக வளர்த்தாங்க. அந்த இளைஞன் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே இல்லை. வீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் எங்காவது சுற்றிட்டு வருவான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனோட அம்மாவுக்கு சில சமயம் அவன் மேலே கோபம் வந்தது. படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, வேலை பழகிக்கக்கூடாதான்னு கேட்டாங்க. ஆனால் அவளோட பேச்சை அவன் கொஞ்சம் கூட கேட்கல, உதறி தள்ளிட்டு போயிட்டான். அந்த அம்மா உழைச்சி வர்ற கூலியில தான் அரிசியும் காய்கறியும் வாங்கிட்டு வந்து அவனுக்கு சோறு சமைச்சு போடுவாங்க. ஒரு நாளாவது அவன் வயதான தன்னோட அம்மாவோட உழைப்பில் தின்னு சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருக்கதை நினச்சி வருத்தப்பட்டதே கிடையாது. அந்த அம்மா நோயில் படுத்ததுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு காசே இல்லை. தான் போய் வேலை பார்க்கணுன்னு அந்த இளைஞன் நினைக்கவே இல்லை. எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து அம்மா எனக்கு சோறு போடுன்னா. அவளோ படுத்த படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாமல் கிடந்தா. தான் தாய் முடியாமல் இருக்கிறாங்கிறதையே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம, அம்மா வயிறு பசிக்குது, எழுந்திரிச்சு வந்து சோறு போடுன்னு கேட்டான். அந்த அம்மா அவனை பக்கத்தில் அழைச்சி, மகனே எங்கேயாவது போய் வேலை செஞ்சு 4 காசு கூலி வாங்கிட்டு வா, நான் அரிசி வாங்கி உனக்கு சோறு சமைச்சு போடுறேன்னு சொன்னாங்க. நான் வேலை செய்கிறதா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் பேசாமல் படுத்துட்டான். 2-3 நாளாக அவனும் பட்னி, அவனோட அம்மாவும் பட்னி. மருந்து வாங்கி கொடுக்காததுனால அவங்க அம்மாவோட நோய் முத்தி 5ஆவது நாளே அவங்க இறந்து போயிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அந்த இளைஞனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தான் அவனோட அம்மாவை கொன்னுட்டான்னு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கப்புறம் கூட தான் உழைச்சி பிழைக்கணுங்கிற எண்ணம் அந்த இளைஞனுக்கு வரவே இல்லை. உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வேலையாக சாப்பிட்டு வந்தான். கொஞ்ச நாள் வர உறவினர்கள் இறக்கப்பட்டு சோறு போட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்த அந்த சொந்தக்காரர்கள் அவனை எங்கள் வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த பையன் உழைச்சி பொருள் தேடணும்னு நினைக்கவே இல்லை. வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தான். பிச்சைக்கு போகும்போது சில சமயம் ஏதாவது ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில சமயம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கைப்பிடி சோறு தான் போடுவாங்க. 10-15 வீட்டில் பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வயிற்றுக்கு சோறே கிடைக்கும். சில சமயம் வீட்டுக்காரங்க வராதே போன்னு விரட்டி அடிப்பாங்க. ஒரு நாள் அவன் சாப்பாடு எதுவுமே கிடைக்காம ரொம்ப பசியில் ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருந்தான். மன்னர் அசோகர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த காலம் அது. போரில் மக்கள் படுற துன்பத்தை நேரில் பார்த்து மனம் மாறினதுக்கப்புறம் இனிமே போரே நடத்த போகிறதில்லன்னு உறுதி பண்ணிக்கிட்டு இருந்தார். இது அந்த பாரத கண்டம் முழுவதும் பரவி இருந்துச்சு. அந்த இளைஞன் படுத்திருந்த அதே மரத்தடிக்கும் கீழே சில பெரியவர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர், துன்பப்படுறவங்களை பார்த்தா அரசர் அப்படியே கண்ணீர் விட்டுறாராம். யாராவது ஏதாவது கவலைன்னு சொன்னால் அதை உடனே தீர்க்கிறதுக்கு வழி சொல்கிறாராம். அரசர் அடியோடு மாறிட்டாருன்னு சொன்னார். அதை கேட்ட இன்னொருத்தர், உண்மைதான், மற்ற உயிர்களை தான் உயிர் போல மதிக்கிற மனப்பான்மை ஒருத்தருக்கு வந்துட்டா அவர் எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கணும்னு தான் பாடுபடுவார்னு சொன்னார். புத்த பெருமான் வழியில் திரும்பின அசோக மன்னர் இரக்கம் கொண்டவராக மாறுறதுல எந்த வியப்புமே இல்லைன்னு அந்த ஊர் பள்ளி ஆசிரியர் சொன்னார். கவிஞர் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பட்னியாக கிடக்கிறத யாரோ தெருவில் பேசிக்கிட்டாங்களாம். மாறு வேடத்தில் போன மன்னர் இதை கேள்விப்பட்டுட்டு உடனே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கவிஞர் வீட்டுக்கு வண்டியாக தானியங்களை அனுப்பி வச்சாராம் அப்படின்னு வெளியூர்லேருந்து வந்த ஒரு வணிகர் சொன்னார். இப்படி மன்னர் அசோகரை பற்றி அவங்க கேள்விப்பட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் புகழ்ந்து பொழுத போக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் உள்ள பெரியவங்கெல்லாம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் அந்த இளைஞன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த இளைஞன் பிச்சைக்காரனாக தான் இருந்தான். அந்த பெரியவர்கள்கிட்ட ஏதாவது காசு பிச்சை கேட்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த பேச்சுக்களை கவனிச்சான். அசோக மன்னர் மற்றவங்க கவலையை போக்குவார்னு கேள்விப்பட்ட உடனே அவனோட மனசுக்குள்ளே ஒரு திட்டம் உருவாயிருச்சு. அசோக மன்னரை பார்த்து தன்னோட துன்பத்தை எடுத்து சொன்னால் தனக்கு நிறைய பணம் கொடுப்பாருன்னு நினச்சான். நேரம் ஆக ஆக அந்த பெரியவர்கள் அரசரை புகழ்ந்து பேச அவனோட எண்ணம் வலுவாயிடுச்சு. அதனால் எப்படியும் அசோகரை நேரில் பார்த்துடணும்னு அவன் உடனே அங்கேருந்து புறப்பட்டான். தலைநகரம் ரொம்ப தூரத்தில் இருந்தது. அவ்வளவு தொலைவு அவன் நடந்து தான் போக வேண்டியிருந்தது. ஒரு நாள் முழுவதும் நடந்ததுக்கப்புறம் கூட தலைநகரத்தை அவனால் அடைய முடியல.
அது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்போ 5 நாட்கள் நடந்து போனாதான் அங்க போய் சேர முடியும்னு சொன்னாங்க. பேசாம திரும்பிடலாமான்னு நினைச்சான். ஆனா கவலையை தீக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கும்போது அவரை பார்க்காம இருக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு. எப்படியும் அசோக மன்னரை போய் பார்த்துடணும்னு முடிவு செஞ்சுக்கிட்டான். ஒரு தடவை உறுதியாக முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவன் பின்வாங்கவே இல்லை. என்னதான் கடுமையாக இருந்தாலும் பசியையும் களைப்பையும் பொறுத்துக்கிட்டு அவன் வழியில் நடந்தான். வழிப்போக்கர்களில் ஒருத்தர் அவன் மேலே இறக்கப்பட்டு அவரோட கட்டு சோத்துலேருந்து கொஞ்சம் கொடுத்தாரு. சில வேளைகள் அவன் அரை பட்னியாகவும் சில வேளைகளில் முழு பட்னியாகவும் இருக்க நேர்ந்துச்சு. வயிற்று கிள்ற பசியையும் பொறுத்துக்கிட்டு கால் வலியையும் பொருட்படுத்தாம அவன் நடந்து போய்கிட்டே இருந்தான். காட்டு வழிகளையும் ஊர் தெருக்கள்லையும் நடந்து பல ஊர்களையும் வயல்வெளிகளையும் கடந்து ஒரே நோக்கத்தோட போய்கிட்டு இருந்தான். அவன் புறப்பட்ட 5ஆவது நாள் சாலை வழியில் ஒரு துறவியை பார்த்தான். காவி உடை உடுத்திருந்த துறவியோட தோற்றம் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு. சிங்கம் போல நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைஞ்ச கண்களும் புன்சிரிப்பு நெளியிற உதடுகளுடைய வாயும் அந்த இளைஞனை எப்படியோ கவர்ந்துருச்சு. தலைநகரம் இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்குன்னு அந்த இளைஞன் துறவியை பார்த்து கேட்டான். அன்பு கனிந்த கம்பீரமான குரல்ல அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, தலைநகரத்துக்கு நீ எதுக்காக போறேன்னு கேட்டாரு. அசோக மன்னரை பார்க்க அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காம பதில் சொன்னான் அந்த இளைஞன். தம்பி, பிச்சைக்காரனை போல இருக்கிற உன்னை அரண்மனை சுற்றுப்புறத்திலேயே நெருங்க விட மாட்டாங்க, நீ எப்படி மன்னனை பார்க்க போற அப்படின்னு துறவி கேட்டாரு. ஐயா, நீங்க தெரியாம சொல்றீங்க. அசோக மன்னர் கருணையே உருவானவர். அவர் துன்பப்படுறவங்களோட துயர் தீர்க்க பிறந்தவர். என்னோட கவலைகளெல்லாம் போக்க தான் நான் அவரை பார்க்க போகிறேன். எப்படியும் அவரை பார்த்து பலன் பெறுவேன்னு சொன்னான். அந்த துறவி அவனோட பேச்சு கொடுத்து அவனை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவனோட கவலையெல்லாம் சோத்து கவலை தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பவும் அந்த துறவி, தம்பி, நீ அசோக மன்னரை பார்த்துட்டா எப்படியும் அவர் உன்னோட கவலைகளை தீர்த்துருவாருங்கிறது உண்மைதான். ஆனால் அரண்மனை காவலர்கள் அசோக மன்னரை போல இருப்பாங்களா? அவங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கிற ஒன்றை எப்படி உள்ள விடுவாங்கன்னு கேட்டார். அதையும் தான் பார்த்துடுவோமேன்னு பதில் சொல்லிட்டு இளைஞன் மேலே நடந்தான். தம்பி, மன்னரை பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைனா என் மடத்துக்கு வான்னு சொல்லி அனுப்புனார் அந்த துறவி. தான் இருக்கிற ஒரு மடாலயத்தை காட்டி அந்த துறவி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் போனான். துறவி சொன்னபடி தான் நடந்துச்சு. தலைநகரத்துக்குள்ளே நுழைஞ்ச இளைஞனை அரச வீதிக்கு போகவே விடலை. நகர் காவலாளிகள் அவனை அந்த வீதியை விட்டு துரத்துனாங்க. நான் மன்னர் பெருமானை பார்க்க வந்திருக்கேன், என்னை போக விடுங்கன்னு அவன் காவலாளிகள் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். பெரிய அரண்மனை அதிகாரி அரசரை பேட்டி எடுக்க வந்துட்டார். போடா, இல்லைனா உத விழும் அப்படின்னு அந்த நகர் காவலர்கள் எரிஞ்சு விழுந்தாங்க. இளைஞன் துயரம் தாங்காம சோர்ந்த முகத்தோடு தலைநகரத்திலிருந்து திரும்பினான். வழியில துறவி காட்டின மடம் இருந்துச்சு. அவரை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம், முடிஞ்சா மடத்துல சோறு கொஞ்சம் கிடைக்குதான்னு பார்க்கலாங்கிற எண்ணத்தோட அவன் அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்சான். அன்பு கனிஞ்ச அதே வசீகர பார்வையோட அந்த துறவி அவனை வரவேற்றாரு. தம்பி, அரசர் பெருமானை பாத்தியா? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க அப்படின்னு குறுஞ்சிரிப்போட கேட்டாரு. அந்த குறுஞ்சிரிப்புக்குள்ள குறும்பு இருந்தது. அதை இளைஞன் கவனிக்கல. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே தான் ஆயிடுச்சு. என்ன அரச வீதியில போக கூட காவலர்கள் அனுமதிக்கல. என்ன போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்துல கருணையுள்ள மன்னர் இருந்து என்ன பயன் அப்படின்னு உள்ள குமுறலோட பேசினா அந்த இளைஞன். தம்பி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மன்னர்கள் உன்னை போல பிச்சைக்காரர்களை பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சா பார்க்க வர்ற பிச்சைக்காரர்களோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காம போயிடும். சொல்லப்போனா ஏதாவது உதவி பெறணும்னு எல்லாரும் பிச்சைக்காரர்கள் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு வந்து நின்றுவாங்க அப்படின்னு துறவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இளைஞன் இடையில பேசினான். அப்படின்னா நான் எப்படிதான் அசோக மன்னரை பார்க்கறதுன்னு கேட்டான். இந்த நிலையில நீ அவரை பார்க்க நினைக்கிறது தவறு. உன்னால அவரை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னார் துறவி. அப்படின்னா எந்த நிலையில நான் அவரை பார்க்க முடியும்? நீ உன் நிலையை உயர்த்திக்கணும். சாதாரண பிச்சைக்காரனா இல்லாம ஒரு வசதியுள்ள குடிமகனா நீ மாறணும்னு சொன்னார் துறவி. ஒண்ணுமில்லாத நான் எப்படி வசதி உள்ளவனா மாற முடியும்? முடியும், கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டா. பணம் எப்படி சேர்க்கறது? அதுக்கு வேணும்னா நான் ஒரு வழி சொல்லித்தர்றேன்னு சொன்னார் துறவி. அது என்ன வழி அப்படின்னு ஆவலா கேட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தச்சன் இருக்கிறாரு, அவருக்கு உதவியா ஒரு ஆள் வேணும்னு கேட்டாரு. நீ அவருக்கு உதவியா சில வேலைகளை செஞ்சு கொடுத்தா அவர் உனக்கு பணம் கொடுப்பாரு. அந்த பணத்தை சேர்த்து வச்சு நீ வசதியுள்ள மனிதனா மாறிடலான்னு துறவி சொன்னாரு. வேலையா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதேன்னு இளைஞன் சொன்னான். வேலைனா ஒன்றும் கடினமானதெல்லாம் இல்லை. சரி, அதோ அந்த பீடத்தை இந்த பக்கத்தில் எடுத்து போடு அப்படின்னு துறவி சொல்லவும்
அந்த இளைஞன் அவர் சொன்னபடியே பீடத்தை தூக்கிட்டு போய் அவர் சொன்ன இடத்துல வச்சான். தம்பி, நீ இப்போ என்ன செஞ்சேன்னு துறவி கேட்டார். அந்த பீடத்தை இடம் மாற்றி வச்சேன்னு சொன்னான். அது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னான். இதே மாதிரி நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் உதவி செய்தா அவர் உனக்கு கூலி தருவார். அதில் உன் சாப்பாட்டு செலவு போக மீதியை சேர்த்து வச்சு உன் நிலையை உயர்த்திக்கலாம். உன்னை அந்த தச்சன்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடவான்னு கேட்டார் துறவி. இளைஞனுக்கு வேலையில் நாட்டம் இல்லைனாலும் தன் நிலையை உயர்த்திக்கிட்டு அசோக மன்னரை பார்த்து தான் கவலையை போக்கிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. துறவி கிட்ட சரின்னு சொல்லிட்டான். அவரும் அவனை ஒரு தச்சன் கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டாரு. தச்சன் முதல்ல அந்த இளைஞனுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தான். மரக்கட்டையை தூக்கிட்டு வர்றது, கருவிகளை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறது, பலகைகளை அறுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சான். நாள் ஆக ஆக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் அதிகமாச்சு, உழைப்பும் அதிகமாச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் இளைஞன் கையில் 50 ரூபாய் சேர்ந்துருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு மடத்துக்கு போனான். ஆனால் துறவி அங்கே இல்லை. ஏதோ வெளியூருக்கு போயிருக்கிறதாவும் அங்கிருந்து பல ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வர 4-5 மாதம் ஆகும்னு மடத்துல இருந்த மற்ற துறவிகள்லாம் சொன்னாங்க. இளைஞன் தச்சன் கிட்ட திரும்பி வந்தான். வழக்கம் போல அவன் கிட்ட வேலை பார்த்தான். நுண்ணிய தரமான வேலைகளை அவன் பார்க்க தச்சன் அவனுக்கு கொடுக்குற கூலியும் உயர்ந்துக்கிட்டே போணுச்சு. இளைஞன் அவனோட சாப்பாட்டு செலவு போக மிச்ச பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சான். இடையில துறவியையும் தேடி போனான். அவர் அகப்படவே இல்லை. கடைசியா 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கையில் 500 ரூபாய் சேர்ந்துருந்துச்சு. அந்த 500 ரூபாயோட துறவியை தேடி மடத்துக்கு போனான். அந்த தடவை துறவி மடத்தில் தான் இருந்தார். அவனை அன்போட வரவேற்று அவனோட நலத்தை பற்றியும் வாழ்க்கை முறையை பற்றியும் வேலையை பற்றியும் ஆதரவாக விசாரித்தார். எல்லாத்துக்கும் பதில் சொன்ன அவன், ஐயா, இப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது. மன்னரை பார்க்க போகிற நிலை வந்துருச்சா? நான் அவரை பார்க்க போகலாமான்னு கேட்டான். தாராளமாக போகலான்னு துறவி சொல்லவும், எப்படி போகணும்னு அவன் கேட்டான். இப்போ நீ இருக்கிற நிலையிலேயே போகலான்னாரு. புதிய ஆடைகள் எதுவும் அணிஞ்சிக்க வேண்டாமா? இந்த நிலையில் இந்த ஆடைகளோட என்னை பார்த்தா காவலர்கள் உள்ளே விடுவாங்களான்னு கேட்டான் அந்த இளைஞன். ஆடைகள் எப்படி இருந்தா என்ன, நீ தான் நிலையில் உயர்ந்துட்டியே அப்படின்னு துறவி சொன்னார். நான் உயர்ந்தது காவலர்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் இளைஞன். தெரியும், அசோகருடைய காவலாளிகளுக்கு பிச்சைக்காரன் யார், உழைப்பாளி யாருன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு ஆடைகள் தேவையில்லைன்னு அந்த துறவி சொன்னார். துறவியோட பழக அவர் மேலே ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையும் மதிப்பும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அதனால் அவர் சொல்ல அப்படியே நம்பி மறுநாள் அசோகரை பார்க்க கிளம்பினான். காலையில் எழுந்து குளித்து நல்லா துவைச்சு உலர வச்ச எளிய ஆடைகளை உடுத்திக்கிட்டு அவன் அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். அரச வீதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே யாராவது காவலாளிகள் வந்து அவனை விரட்டுவாங்கன்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனால் யாரும் அவனை எதுவும் சொல்லலை. காவலர்களில் சிலர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, சிலர் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க. யாரும் அவனை கவனிக்கலை. கண்டாலும் நெருங்கி வந்து எதுவும் கேட்கல. அரண்மனையை நெருங்கினான். கடைவாயிலில் இருந்த காவலர்களில் ஒருத்தன் என்ன வேணும்னு கேட்டான். மன்னரை பார்க்கணுன்னு அந்த இளைஞன் சொன்ன உடனே இவனோட போங்கன்னு ஒரு வீரனை காட்டினான். அந்த வீரன் இளைஞனை ஒரு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கிருந்த அதிகாரிக்கிட்ட ஒப்படைச்சான். அந்த அதிகாரி பணிவும் கனிவும் கலந்த குரல்ல, கொஞ்சம் இங்கே உட்காருங்க, மாமன்னர் வர்ற நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இளைஞன் ஒரு இருக்கையில் அமர்ந்தான். பெரிய மண்டபத்தை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. விழிப்போடு அந்த மண்டபத்தை சுற்றி முற்றி ஆராய்ஞ்சு பார்த்தான். கீழே முற்றிலும் சலவை கற்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே நின்ன பெரிய பளிங்கு போன்ற தூண்கள் அதுக்கு மேலே விமானத்தை தாங்கிக்கிட்டு நின்றுச்சு. மேல் விமானத்தில் அழகிய சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு. எல்லாம் புதுசாக இருந்துச்சு. அவனுக்கு அழகாகவும் இருந்துச்சு. அங்கங்கே புத்தர் பெருமானோட திருவாசகங்களும் எழுதப்பட்டிருந்துச்சு. மண்டபத்துக்கு நடுவில் நவமணிகளில் இழைத்த பொன் அரியணை ஒன்று இருந்துச்சு. கணீர்னு மணியடிக்கவும் வீணைகளில் மெல்லிய இசை தொடர்ந்துச்சு. அந்த புறத்திலிருந்து மெல்ல நடந்து வந்த மாமன்னர் அரியணையில் வந்து உட்கார்ந்தாரு. சபையில் இருந்த அதிகாரிகளும் மற்றவங்களும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தி வாழ்த்து சொன்னாங்க. இளைஞனும் அவங்களோட சேர்ந்து எழுந்து நின்று வாயசிச்சு வாழ்த்து சொன்னான். எடுப்பும் ஏற்றமும் பொருந்திய மன்னரோட உருவத்தை அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். அந்த கண்கள், மாமன்னரோட கண்கள், அதுலேயே அவனோட பார்வை பதிஞ்சிருந்துச்சு. அந்த கண்களுக்கும் அவனுக்கும் முன்னாடியே ஏதோ எப்போவோ பழக்கம் ஏற்பட்டிருக்க மாதிரி தோணுச்சு. மாமன்னர் அசோகர் வந்து உட்கார்ந்ததும் பார்வையாளர்களோட பேரை ஒரு அதிகாரி ஒவ்வொன்றா சொல்ல அந்த மனிதர்கள் எழுந்து அவங்க வந்த நோக்கத்தை எடுத்து சொன்னாங்க. மாமன்னர் அதுக்கெல்லாம் பதில் சொன்னார். எல்லா நடவடிக்கைகளையும் இளைஞன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அந்த அதிகாரி இளைஞனோட பேரை சொன்னார். அவனும் எழுந்து நின்னான்.
ஆனால் பேச வாய் வரல. அவன் சோத்து கவலையால் வாடிக்கிட்டு இருந்தப்ப அசோகரை சந்திச்சு அவர்கிட்ட உதவி பெறணும்னு ஆசைப்பட்டான். அவரை சந்திச்சு தான் குறைய சொன்னால் அதை தீர்த்து வைப்பார்னு எதிர்பார்த்தான். இப்போ அவனுக்கு சோத்தை பற்றின கவலையே கிடையாது. வேற எந்த கவலையும் இல்லை. எதை பற்றி அவன் அசோகர்கிட்ட சொல்லுவான்? அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னான். மன்னர் அவனை பார்த்து, தம்பி, என்ன கவலை உனக்கு? ஏன் சொல்ல தயங்குற? பயப்படாமல் சொல்லுன்னு சொன்னார். அந்த குரல் கூட அவனுக்கு பழக்கமான குரல் மாதிரியே தோணுச்சு. ஆனால் மன்னருக்கும் எனக்கும் என்ன பழக்கம் இருக்க முடியும்? இது ஏதோ ஒரு பிரம்மன்னு நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பித்தான். மன்னர் பிரானே, வணக்கம். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்களை பார்க்கணுன்னு ஆசை தான் இருந்துச்சு, பார்த்துட்டேன். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறதுக்காக புறப்பட்டான். போகலான்னு திரும்பினவனுக்கு தம்பிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. தனக்கு பிழைக்க வழி சொல்லி தந்த அந்த துறவியோட குரல் மாதிரியே இருந்துச்சு. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான். அரியணையில் இருந்த அசோகர் மாமன்னர் தான் தம்பின்னு அன்போடு அழைச்சாரு. மாமன்னர் தான் துறவியாக வந்து தான் கவலையை போக்க வழிகாட்டினவர்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ அவனுக்கு பெருமை தாங்கலை. அவர் காலை கட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதான். யார் ஒருத்தரையும் முழுமையாக நம்பி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்காதீங்க. உங்களோட தேவைக்காக மற்றவங்கள சார்ந்திருக்கிறத விட உங்களை நீங்களே நம்பி வாழ பழகுங்க. காலம் மாறும்போதோ சூழ்நிலைகள் மாறும்போதோ உங்களுக்கு துணையாக இருந்தவங்க உங்களை கைவிடலாம். அப்போது மனசளவில் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கை யாரையும் சாராமல் உங்கள் மேலே வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் யாரையும் நம்பி வாழாதீங்க. உங்கள் சொந்த பலத்து மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் யாரையாவது முழுமையாக நம்பிட்டு அவங்க உங்களை கைவிட்டுட்டா நீங்கள் கலங்கி போவீங்க. அதனால் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையோடு வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களை சார்ந்த வாழ்க்கை ஒரு சங்கிலி, உன்னை சார்ந்த வாழ்க்கை சுதந்திரம். உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னை நம்பும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.